ஹர ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருமுறை வகுப்பை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, நல்லசிவம் ஐயா மற்றும் கண்ணன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் முதல் திருமுறையில் இருக்கின்றோம். சென்ற சிந்தனையில் தோடுடைய செவியன் என்ற முதல் பதிகத்தை பார்த்தோம். அந்த முதல் பதிகத்திலேயே 2 கட்டளைகள் இருந்தது. 9வது பாடல் தாழ் முதல் செய்த இறை காணிய மாலுடி என்பது தனி கட்டளையாக இருந்தது. அதையும் நாம் பார்த்தோம். அதன் பிறகு வலிதாயம் பதிகத்தை பார்த்தோம். இப்பொழுது திருப்புகலியும் திருவேழிமிழலையும் என்ற 4வது திருப்பதிகத்தை பார்க்க இருக்கின்றோம். திருஞான சம்பந்த பெருமான் திருப்பேணி பெருந்துறை, திருத்திலதைப்பதி இந்த திருத்தலங்களை எல்லாம் வழிபட்டு திருவேழிமிழலையில் மீண்டும் எழுந்தருளி அங்கே இருக்கின்றார்கள். அப்பொழுது சீர்காழிப்பதியில் உள்ள அந்தணர்கள் திருவேழிமிழலைக்கு வந்து பிள்ளையாரை சீர்காழிக்கு எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்கின்றனர். உடனே ஞானசம்பந்தர் தோணிநாதர் திருவடியை வணங்குவதற்காக நாளைக்கு திருவேழிமிழலை பெருமான் அருளை பெற்று நாம் செல்லலாம் என்று அவர்களிடத்தில் அருளி செய்து அவர்களை அங்கே தங்கி இருக்க செய்கின்றார்கள். அன்றைய தினம் அந்த திருவேழிமிழலையில் ஞானசம்பந்தரும் அந்த சீர்காழியில் உள்ள அந்தணர்களும் தங்கி இருக்கின்றார்கள். அன்றைய தினம் இரவில் ஞானசம்பந்த பெருமான் கனவில் தோணியப்பர் தோன்றி திருத்தோணிபுரத்தில் நாம் அங்கு இருந்த வண்ணம் அந்த திருவேழிமிழலையில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி விமானத்தில் உமக்கு அந்த காட்சியை காட்டுகின்றோம் என்று நீ அதை அறிவாயாக என்று அருளி செய்கின்றார். இவ்வாறு அந்த சீர்காழி பெருமான் ஞானசம்பந்த பெருமானுக்கு அருள் செய்கின்றார் கனவில். உடனே அதனை அறிந்த ஞானசம்பந்த சுவாமிகள் காலை விடிந்ததும் அந்த அனுஷ்டானங்களை எல்லாம் செய்துவிட்டு திருவேழிமிழலை கோயிலுக்கு செல்கின்றார்கள். அங்கே அந்த விண்வெளி விமானமாகிய வைகுண்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த விமானம், அந்த விமானத்தில் பார்க்கின்றார். அங்கே அப்படியே தோணியப்பராக காட்சி கொடுக்கின்றார். அங்கே திருத்தோணியில் காணும் திருவோலக்கத்தை கண்டு வியந்து உடனே வினா உரையாக திருப்புகலியும் திருவேழிமிழலை 2 திருத்தலத்தையும் சேர்த்து வினா உரையாக இந்த பதிகத்தை பாடி அருள்கின்றார்கள். அதில் சிறப்பு என்ன என்றால், அந்த தோணியப்பருக்கு கையில் மான்மழு கிடையாது. அவ்வளவு பழமையான மூர்த்தி. மான்மழு அவருடைய கைக்கு வருவதற்கு முன்னே அங்கே சுவாமி இருக்கின்றார். அந்த திருக்கோலத்தில் காட்சி கொடுத்தார், எனக்கு அந்த பழமையான மூர்த்தியாக காட்சி கொடுத்தார் என்று 9ஆம் பாடலில் அதை பதிவிடுகின்றார். 9வது பாடலில் மரியற்ற கையறை அப்படின்னுட்டு மான்மறி இல்லாத அந்த இயற்கையான கைகளை உடையவரை. அப்போ அந்த தார்காவனத்து ரிஷிகள் அந்த ஹோமங்கள்லாம் செய்வதற்கு முன்னமே அந்த சுவாமி இருக்கிறார். அவ்வளவு பழமையான மூர்த்தி. அதனாலதான் அது
சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் இந்த பதிகம் வரும்போது பதிவிடுகின்றார்கள். அப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு திருவேழிமிழலை விண்ணிலை விமானத்தில் தோணியப்பராக காட்சி கொடுத்த பதிகம், அதை நாம் இப்பொழுது பாட இருக்கின்றோம். அதன் பிறகு தோணிய அந்த திருவேழிமிழலை பெருமானிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எல்லோரும் சீர்காழிக்கு செல்கின்றார்கள். அந்த மானும் மரியும் அற்ற ஒரு கையராக சுவாமி இருக்கின்றார் அப்படிங்கிறத சிறப்பாக அந்த 9வது பாடலில் ஞானசம்பந்தர் பதிவிடுகின்றார். பண் நட்டபாடை பண். அந்த நட்டபாடை பண்ணுக்கு உரிய ராகம் கம்பீர நாட்டை. இதை ஆதி தாளத்தில் நாம் பாட இருக்கின்றோம். தள்ளி எடுக்க வேண்டும். புக்கில் இருக்காது இந்த பாட்டு, செல்லில் எடுத்து விடுங்க. செல்லில் முதல் திருமுறையில் 4வது பதிகமாக இருக்கின்றது. மைமறு பூங்கோடல் கற்றை தொற்ற மைமறு பூங்கோடல் கற்றை தொற்ற மைமறு பூங்கோடல் கற்றை தோற்ற மைமறு பூங்கோடல் கற்றை தோற்ற வாழ்நுதல் மாண்பேளே மங்கையோடும் வாழ்நுதல் மாண்பேளே மங்கையோடும் வாழ்நுதல் மாண்பேளே
மங்கையோடு வாழ்முதல் மாண்பீடே மங்கையோடு பொய்மொழியா மறையோர்களேத்த பொய்மொழியா மறையோர்களேத்த பொய்மொழியா மறையோர்களேத்த பொய்மொழியா மறையோர்களேத்த பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த புகழிலாவிய பொன்னியனேகே புகழிலாவிய பொன்னியனேகே புகழிலாவிய பொன்னியனே எம்மிரையே இமயாத முக்கம் எம்மிரையே இமயாத முக்கம் எம்மிரையே இமயாத முக்கம் எம்மிரையே இமையாத முக்கம் ஈசையன் நேச இது என் கொல் சொல்லாய் ஈசையன் நேச இது என் கொல் சொல்லாய் ஈசையன் நேச இது என் கொல் சொல்லாய் ஈசையன் நேச
இது என்கொள் சொல்ல மெய்மொழி மெய்மொழி நான் மறையோர் மிடலை 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 விண்ணிடி கோயில் விரும்பியதே விண்ணிடி கோயில் விரும்பியதே அதுல அந்த 9வது பாட்டு எடுத்துக்கிடுங்க. சரி முழறி தவிசு ஏறி ஆறும் சற்று அதில் வீற்றிருந்தானோ மற்றை சரி முழறி தவிசு ஏறி சரி முழறி தவிசு ஏறி தவிசு அப்படின்னா ஆசனம்னு அர்த்தம். சரி முழறி தவிசு ஏறி ஆறும் சற்று அதில் வீற்றிருந்தானோ மற்றை ஆறும் சற்று அதில் வீற்றிருந்தானோ மற்றை ஆறும்
சற்று அதில் ஏற்றிருந்தானோ மற்றே ஆறும் சற்று அதில் வீற்றிருந்தானோ மற்றே பொறியரவத்து அணையானு காணா 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 பொறி அறப்பத்து அணையனு காணா பொறி அறப்பத்து அணையனு காணா புகழி நிலாவிய புண்ணியனே புகழி நிலாவிய புண்ணியனே புகழி நிலாவிய புண்ணியனே புகழி நிலாவிய புண்ணியனே எரி மழுவோடு இளமான் கையின்றி எரி மழுவோடு இளமான் கையின்றி எரி மழுவோடு இளமான் கையின்றி எரி மழுவோடு
பிரான் இது என் கொல் சொல்லாய் இருந்த பிரானிது என் கொல் சொல்லாய் இருந்த பிரானிது என் கொல் சொல்லாய் இருந்த பிரானிது என் கொல் சொல்லாய் வெறி கமல் பூங்கோடில் சோழ்விடலை 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 விண்ணிலி கோயில் விரும்பியதே விண்ணிலி கோயில் விரும்பியதே செறி முளரி தவிசு ஏறி அதே பாட்டு தான். செறி முளரி தவிசு ஏறி தவிசுன்னா தாளம் சரியா வந்துடும். செறி முளரி தவிசு ஏறி ஆறும் சற்று அதில் வீற்றிருந்தானுமற்றை ஆறும் சற்று அதில் வீற்றிருந்தானுமற்றை பொறியரவத்தனையானும் காணா பொறியரவத்தனையானும் காணா புகழினிலாவிய புண்ணியனே புகழினிலாவிய புண்ணியனே
எரிமடுவோடிளமான் கையின்றி எரிமடுவோடிளமான் கையின்றி இருந்த பிரானிது என்கொள் சொல்லாய் இருந்த பிரானிது என்கொள் சொல்லாய் வெறி கமழ் பூம்பொழில் சோழ்விடலை விண்ணிலி கோயில் விரும்பியதே வெறி கமழ் பூம்பொழில் சோழ்விடலை விண்ணிலி கோயில் விரும்பியதே வெறி கமழ் பூம்பொழில் சோழ்நிழலை விண்ணிலி கோயில் விரும்பியதே புக்கில் இருக்கா? இல்லை இல்லை, நம்ம புக்கில் முதல் பாட்டும் கடைசி பாட்டும் இருக்கோம் இல்லை என்ன? சரி, அப்போ 11வது பாட்டு எடுத்துக்கிடுங்க. விண்ணிலி கோயில் விரும்பி மேவும் விண்ணிலி கோயில் விரும்பி மேவும் வித்தகம் என் கொள்கீது என்று சொல்லி விண்ணிலி கோயில் விரும்பி மேவோ விண்ணிலி கோயில் விரும்பி மேவோ விண்ணிலி கோயில் விரும்பி மேவோ வித்தகம் என் கொள்கீது என்று சொல்லி வித்தகம் என் கொள்கீது என்று சொல்லி வித்தகம் என் கொள்கீது என்று சொல்லி வித்தகம் என் கொள்கீது என்று சொல்லி
புகழி நிலாவு புண்ணியனை புகழி நிலாவோ 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 பூங்கொடியோடு இருந்தானை போற்றி பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார்களிந்த பன்னியல் பாடல் வல்லார்களிந்த பன்னியல் பாடல் வல்லார்களிந்த
பண்ணியல் பாடல் வல்லார்கள் எழுந்த பண்ணியல் பாடல் வல்லார்கள் எழுந்த பண்ணியல் பாடல் வல்லார்கள் எழுந்த பாரொடு விண்பரி பாரொடு விண் பரிபாலகரே பாரொடு விண் பரிபாலகரே விண்ணிழி கோயில் விரும்பி மேவும் விண்ணிழி கோயில் விரும்பி மேவும் வித்தகம் என்கொள் இதென்று சொல்லி வித்தகம் என்கொள் இதென்று சொல்லி புண்ணியனை புகழே நிலவோ புண்ணியனை புகழே நிலவோ பூங்கொடியோடிருந்தானை போற்றி பூங்கொடியோடிருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி நான் மறைஞான சம்பந்தன் சொன்னேன் நான் மறைஞான சம்பந்தன் சொன்னேன் நான் மறைஞான சம்பந்தன் சொன்னேன் பண்ணியல் பாடல் வல்லார்களிந்த பண்ணியல் பாடல் வல்லார்களிந்த பாரொடுவில் பரிபாலகரே பாரொடுவில் பரிபாலகரே பண்ணியல் பாடல் வல்லார்களிந்த பாரொடு விண்பரி பாலகரே அந்த முதல் பாட்டு எடுத்துடுங்க. மைமறு மைமறு பூங்குழல் கற்றை தொற்று
வாழ்நுதல் மான்வெளி மங்கையோடும் பொய்மொழியா மறையோர்களுக்கு புகழினிலாவிய புண்ணியனே எம் நிறையே இமையாத முக்கள் ஈச என்னே சகிதன் கொல் சொல்தாய் மெய்மொழிதான் வரையோர் விடலை விண்ணிலி கோயில் விரும்பியதே இது வந்து ஆதி தாளம் தள்ளி எடுக்கணும். ஒரு வரியில வந்து ஒரு வரியில 3 வார்த்தைகள் இருக்கு. 1 3 4ன்னு நிற்கும். மைமறு ஒரு அட்சரம், பூங்குழல் 3 அட்சரம், கற்றை புற்ற 4 அட்சரம். ஏற்கனவே இந்த அங்கமும் வேதமும் தான் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதே அமைப்பு தான் இது. தாளத்தோடு சொல்றேன். மைமறு பூங்கோடல் கற்றை தொற்ற மைமறு பூங்கோடல் கற்றை தொற்ற மைமறு பூங்கோடல் கற்றை தோற்ற முதல்ல 1 3 4 நிற்கும். இப்போ 2வது ஸ்டெப் வந்து 1 2 5 நிற்கும். இந்த தட்டும்போது கற்றை புற்றன்னு எடுத்துடணும். மைமறு பூங்கோடல் அந்த விரலோட டக்குன்னு நிப்பாட்டி விடணும். கற்றை அப்படின்ட்டு அந்த சமத்திலே வரணும். மைமறு பூங்கோடல் கற்றை தோற்ற மைமறு பூங்கோடல் கற்றை தோற்ற வாழ்ந்தல் மான்வேளி மங்கையோடும் வாழ்ந்தல் மான்வேளி மங்கையோடும் வாழ்ந்தல் மான்வேளி மங்கையோடும் வாழ்ந்தல் மான்வேளி பொய்மொழியா மறையோர்கள் ஏத்த பொய்மொழியா
மறையோர்களேத்த பொய்மொழிய மறையோர்களேத்த பொய்மொழியாக மறையோர்களேத்த பொய்மொழியாக மறையோர்களேத்த பொய்மொழியாக மறையோர்களேத்த முதலிலாவிய புண்ணியனே புகழிலாவிய புண்ணியனே புகழிலாவிய புண்ணியனே புகழிலாவிய புண்ணியனே எம் நிறையே இமயாத முக்கள் எம் நிறையே இமயாத முக்கள் எம் நிறையே இமயாத முக்கள் எம் நிறையே இமயாத முக்கள் ஈசன் நேச இது என் போல் சொல்லாய் ஈசன் நேச இது என் போல் சொல்லாய் ஈசன் நேச இது என் போல் சொல்லாய் இது என் போல் ஈசன் நேச இது என் போல் சொல்லாய் மெய்மொழியே நான் மறையோர் விடலே மெய்மொழியே நான் மறையோர் விடலே மெய்மொழியே நான் மறையோர் விடலே மெய்மொழியே நான் மறையோர் விடலே மெய்மொழியே
மெய்மொழியே நாற்பதையோர் விடலை மெய்மொழியே நாற்பதையோர் விடலை விண்ணிலி கோயில் விரும்பியதே விண்ணிலி கோயில் விரும்பியதே விண்ணிலி கோயில் விரும்பியதே விண்ணிலி கோயில் விரும்பியதே மைமறு பூங்குழல் கற்றை தொற்று வாழ்நுதல் மான்வெளி மங்கையொடும் மைமறு பூங்குழல் கற்றை தொற்று வாழ்நுதல் மான்வெளி மங்கையொடும் பொய்மொழியாமறையோ தெளித்து புகழினிலாவிய புண்ணியனே பொய்மொழியாமறையோ பொய்மொழியாமறையோ தெளித்து புகழினிலாவிய புண்ணியனே எம்மிரையே இமையாத முக்கள் ஈசையன் நேசகிதன் கொல் சொல்லாய் எம்மிரையே இமையாத முக்கள் எம்மிரையே இமையாத முக்கள் ஈசையன் நேசகிதன் கொல் சொல்லாய் எம்மிரையே இமையாத முக்கள் மெய்மொழிதான் மறையோர் விடலை விண்ணிலி கோயில் விரும்பியதே மெய்மொழிதான் மறையோர் விடலை விண்ணிலி கோயில் விரும்பியதே மெய்மொழிதான் மறையோர் விடலை விண்ணிலி கோயில் விரும்பியதே மெய்மொழிதான் மறையோர் விடலை மெய்மொழிதான் மறையோர் விடலை விண்ணிலி கோயில் விரும்பியதே ஒன்பதாவது பாட்டு எடுத்துடுங்க. செறி முடரி தவிசேரி செறி முடரி செறி முடரி தவிசு ஏரி செறி முடரி செறி முடரி தவிசு ஏரி செறி முடரி
செறி முழறி தவிசு ஏறி ஆறும் செற்று அதில் வீற்றிருந்தானும் மற்றை 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 பொறியரவத்து அணையணுகானா பொறியரவத்து அணையணுகானா பொறியரவத்து அணையணுகானா பொறியரவத்து அணையணுகானா பொறி அரபத்து அணையணுகானா பொறி அரபத்து அணையணுகானா புகழினிலாவிய புண்ணியனே புகழினிலாவிய புண்ணியனே புகழினிலாவிய புண்ணியனே புகழினிலாவிய புண்ணியனே எரி மடுபோடு இளமான் கையின்றே எரி மடுபோடு இளமான் கையின்றே எரி மடுபோடு இளமான் கையின்றே எரி மடுபோடு இளமான் கையின்றே இருந்த பிரான் இது என் கொல் சொல்லாகாய்
இருந்த பிரானிது என் கொள் சொல்லாகாய் இருந்த பிரானிது என் கொள் சொல்லாய் 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 வெறி கமழ் பூம்பொழில் சூழ்விடலை பெரி தமிழ் கோவில் சூழ்நிலை 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 விண்ணிலி கோயில் விரும்பியதே 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 செடி முழறி தவிசேகரி ஆறும் சற்றதில் வீற்றிருந்தாலும் மற்றை பெருமுளரி கழிதேயான் அந்த ரெண்டாம் காலத்துக்கு ஆறுங்கிறத அதுல சேர்த்துக்கிடலாம். சரி முழறி தவி சேரி யாரும் செற்றதில் வீற்றிருந்தானும் மற்றை சரி முழறி தவி சேரி ஆறும் செற்றதில் வீற்றிருந்தானும் மற்றை பொறியறவ தனையானும் காணா புகழினிலாவிய பொன்னியனே பொறியறவ தனையானும் காணா புகழினிலாவிய பொன்னியனே எரிமடுவோடிளமான் கையின்றி இருந்த பிரானிது என்போ சொல்லாய் எரிமடுவோடிளமான் கையின்றி இருந்த பிரானிது என்போ சொல்லாய்
இருந்தவிரான் இது என்பொருளாய் வெறி கமல் பூம்பொழில் சூழ்விடலே விண்ணிடி கோயில் விரும்பியதே அமர் கோயில் தோழிலை எண்ணி கோயில் விரும்பியதே வெறி கமல் பூம்பொழில் சூழ்விடலே விண்ணிடி கோயில் விரும்பியதே அமர் கோயில் தோழிலை எண்ணி கோயில் விரும்பியதே வெறி கமல் பூம்பொழில் சூழ்விடலே விண்ணிடி கோயில் விரும்பியதே அமர் கோயில் தோழிலை எண்ணி கோயில் விரும்பியதே வெறி கமல் பூம்பொழில் சூழ்விடலே அமர் கோயில் தோழிலை விண்ணிடி கோயில் விரும்பியதே அதுல 11வது பாட்டு. விண்ணிடி கோயில் விரும்பி நேவும் விண்ணிடி கோயில் விரும்பி நேவும் விண்ணிடி கோயில் விரும்பி மேவும் விண்ணிடி கோயில் விரும்பி மேவும் வித்தகம் என் கொள்கைது என்று சொல்லி வித்தகம் என் கொள்கைது என்று சொல்லி இது அப்படிங்கிற வார்த்தை உடைய வரும். வித்தகம் என் கொள் இது வித்தகம் என் கொள்கீது என்று சொல்லி வித்தகம் என் கொள்கீது என்று சொல்லி வித்தகம் என் கொள்கீது என்று சொல்லி புண்ணியனை புகழி நிலவு புண்ணியனை புகழி நிலவு புண்ணியனை புகழி
நீலாவே புண்ணியனை உதவின் நிலாவும் பூங்குடியோடு இருந்தானை போற்றே பூங்கொடியோடு இருந்தானை போற்றி பூங்குடியோடு இருந்தானை போற்றே பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நல்லிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி கீர்த்தி அழகொள் கேள்வி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி கீர்த்தி அழகொள் கேள்வி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி கீர்த்தி அழகொள் கேள்வி நன்னிய கீர்த்தி நலங்கொள் கேள்வி கீர்த்தி அழகொள் கேள்வி நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன பண்ணியல் பாடல் வல்லார்களியாத 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 பாரொடு பரிபாலகரே பாரொடு பரிபாலகரே பாரொடு பரிபாலகரே விண்ணிடி கோயில் விரும்பினவும் வித்தகம் எங்கொல்லிதென்று சொல்லி கோயில் வெறுமினோம் வித்தகமென்பொழிலென்று சொல்லி
விண்ணிடி கோயில் விரும்பி மெகும் வித்தகமென்கொள்ளிதென்று சொல்லி விண்ணில் கோயில் விரும்பினோம் வித்தகமென்கொள்ளிதென்று சொல்லி விண்ணிடி கோயில் விரும்பி மெகும் வித்தகமென்கொள்ளிதென்று சொல்லி விண்ணிடி கோயில் விரும்பி மெகும் வித்தகமென்கொள்ளிதென்று சொல்லி புண்ணியனை புகழி நிலவும் பூங்கொடியோடிருந்தானை போற்றே புண்ணியனை புண்ணியனை புகழி நிலவும் பூங்கொடியோடிருந்தானை போற்றே புண்ணியனை புகழி நிலவும் பூங்கொடியோடிருந்தானை போற்றே புண்ணியனை புகழி நிலவும் பூங்கொடியோடிருந்தானை போற்றே நன்னிய கீர்த்தி நலன்கொள் கேள்வி நாமரை ஞான சம்பந்தம் சொன்னேன் நன்னிய கீர்த்தி நன்னிய கீர்த்தி நலன்கொள் கேள்வி நாமரை ஞான சம்பந்தம் சொன்னேன் நன்னிய கீர்த்தி நன்னிய கீர்த்தி நலன்கொள் கேள்வி நாமரை ஞான சம்பந்தம் சொன்னேன் நன்னிய கீர்த்தி நலன்கொள் கேள்வி நாமரை ஞான சம்பந்தம் சொன்னேன் நன்னிய கீர்த்தி நலன்கொள் கேள்வி நாமரை ஞான சம்பந்தம் சொன்னேன் நன்னிய கீர்த்தி நலன்கொள் கேள்வி பன்னியல் பாடல்கள் ஆகழிந்த பாரோவின் பரிபாலகரே பன்னியல் பன்னியல் பாடல்கள் ஆகழிந்த பாரோவின் பரிபாலகரே பன்னியல் பாடல் வல்லாகழிந்த பாரோவின் பரிபாலகரே பன்னியல் பன்னியல் பாடல் வல்லாகழிந்த பாரோவின் பரிபாலகரே பன்னியல் பாடல் வல்லாகழிந்த பாரோவின் பரிபாலகரே பன்னியல் பாடல் வல்லார்கழிந்த பாரோவின் பரிபாலகரே பாரோவின் பரிபாலகரே பாரோவின் பரிபாலகரே பாரோவின் பரிபாலகரே இதுல அந்த சீர்காழி அந்தணர்கள் ஞானசம்பந்தரை கூப்பிட வாராங்க திருவிழிமலைக்கு. அப்போ அவங்கள்ட்ட ஞானசம்பந்தர் வந்து நாளைக்கு சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு உத்தரவு வாங்கிட்டு போவோம்னு சொல்கிறாங்க. ராத்திரியே சுவாமி கனவுல வந்து சீர்காழி பெருமான் கனவுல வந்து நான் உனக்கு
சீர்காழியில் உள்ள கோலத்தை இந்த கோபுரத்தில் காட்டுதேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். உடனே காலையில் சம்பந்த பெருமாள் எந்திரிச்சு நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிச்சு கோபுரத்தில் சாமி கோயிலுக்குள்ளே போய் கோபுரத்தை பார்க்குறாரு. அந்த தோணியப்பராக காட்சி கொடுக்குறாரு. அது ரொம்ப பழமையான சாமி. ஏன் பழமையான சாமின்னா அந்த சாமி கையில் மான் மழுலாம் கிடையாது. அப்போ அந்த மான் மழு சாமிக்கு வர்றதுக்கு முந்தையே அந்த சாமி இருக்கிறார். அவ்வளோ பழமையான மூர்த்தி. அந்த பழமையான கோலத்தை காமிக்கிறார். அதனால தான் 9வது பாட்டு சிறப்பு. 9வது பாட்டில் 5வது வரியில் சொல்லும்போது எரி மழு போடு இளமான் கையின்றி. அப்போ மானும் மழுவும் அவர் கையில் சுவாமி இல்லாமல் அப்படியே அருள் செய்த கைகளாக சுவாமி வச்சு அப்படி இருக்கிறார். அப்படி பழமையான மூர்த்தி. சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இப்போ தாழம்பூ பூஜைக்கு கிடையாதுன்னுவாங்க. திருவாரூரில் பூஜைக்கு உண்டு. உத்தரகோச மங்கையில் பூஜைக்கு உண்டு. அந்த உத்தரகோச மங்கையில் அபிஷேகம் நடக்கும் பார்த்தீங்களா, நடராஜா அபிஷேகம். அந்த சுவாமியினுடைய நடராஜா மூலஸ்தானம் முழுக்க தாழம்பூவை கொண்டு நிறைச்சிருவாங்க. வாசல்ல தாழம்பூ கடையாக போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் சாமி அந்த தாழம்பூ கதைக்கு முந்தையே இங்கே வந்துட்டாரு அப்படின்பாங்க. அதனால எங்கள் சாமிக்கு தாழம்பூ பூஜைக்கு உண்டு அப்படின்ட்டு. அதனால் அன்னைக்கு தாழம்பூ தான் அங்கே விசேஷம். அந்த மூலஸ்தானம் முழுக்க பூவாக கொண்டு வந்து எல்லாரும் கொடுத்துருவாங்க. மூலஸ்தானத்தில் அப்படியே நிறைச்சி வச்சிருவாங்க. அது மாதிரி இந்த சுவாமியும் கையில் மான் மழு இல்லாமல் சுவாமி காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறது 9வது பாட்டில் சொல்கிறாங்க. அடுத்த வகுப்பில் அடுத்த பாடல் நம்ம ஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த எல்லாரையும் இந்த லேப்டாப்பில் எடுத்துருவோம். அப்படியே இதை எல்லார் முகத்தையும் காமிச்சிட்டு வாங்க. முதல்ல நான் பார்த்துக்கிட்டுமா? நல்லா பார்த்துக்கிட்டு ஐயா பாருங்க. நீங்க பார்த்தீங்களா? பாருங்க. சோயனம். பாருங்க லேப்டாப்பை பாருங்க. சிவாய் நமச்சிவாய் பாருங்க. வணக்கம் போடுங்க. இங்க தள்ளி வேணே. என் மோன் தான் தெரியும், உன் மோன் தெரிய மாட்டேங்குது. சார் வணக்கம். வணக்கம் சிவா. இருந்தாங்க தெரியல. தெரியுதா? ஆனோஸ்ல பார்த்தேன். நேற்று காலையில் வந்தேன். பாருங்கம்மா. அப்படி பாருங்க. சரி. உனக்கு காமிக்கலையோ? மோன் தான் தெரியணும். எனக்கு தள்ளி வா, கொஞ்சம் மேக்கவாமா. பாத்தீங்களா நீங்க 2 பேரும் சேர்ந்து பாருங்க. அமெரிக்கா போகுது. தலையில கை வைக்கிய நேற்று காலையில வந்தாச்சு. போயிட்டு நேற்று காலையில 2 நாள் பானத்தம் போயிட்டு வந்தாச்சு. ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா.